ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பூ வடை செய்வதற்கு நாங்கள் ஒரு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டு வந்துடலாம். வாழைப்பூ சுத்தம் பண்ணும்போது இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க நீல நரம்பை மட்டும் எடுத்துருங்க. இந்த மாதிரி பெரிய நரம்பையும் அது தொப்புன்னு சொல்லுவாங்க, அது ரெண்டையும் எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கிறது சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். வந்து நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம். கட் பண்ணிட்டு அதில் நம்ம தண்ணி போட்டலாம். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. மிச்சிருக்க வாழைப்பூவையும் இதேமாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டுருந்துடலாம். வாழைப்பூ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே நம்ம தண்ணியில் போட்டாச்சு. வாழைப்பூ வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாழைப்பூ வடை செய்வதற்கு நான் வந்து ரேஷன் கடை துவரம்பருப்பு தான் எடுத்து வச்சுருக்கோம். ரேஷன் கடை துவரம்பருப்பு வந்து 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். இதை போய் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு வந்துடலாம். துவரம்பருப்பு 1 மணி நேரம் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சாச்சு. 7 வரமிளகாய், 1 கட்டி பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, 3 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை. இதை வச்சு எப்படி வாழைப்பூ வடை செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துவரம்பருப்பை தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிகட்டி மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. உப்பு போட்டுக்குங்க, சோம்பு போட்டுக்குங்க, பூண்டு போட்டுக்குங்க, மிளகாய் போட்டுக்குங்க. இதை போய் நம்ம குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம். நீங்கள் தனியாக நாங்கள் போட்டிருக்கோம். வெங்காயம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பூ போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியை மிக்ஸ் பண்ணல. இதே மாதிரி நீங்கள் கடலப்பருப்பு வடையில் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் ரேஷன் கடை துவரம்பருப்பில் தான் நீங்கள் வடை போட்டிருக்கோம். பூ வடை இன்றைக்கி நாங்கள் துவரம்பருப்பு வச்சு நாங்கள் போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் கடலைப்பருப்பு இருந்ததுன்னா வாழைப்பூவோடு சேர்த்து நீங்கள் வடையாக கூட போட்டுக்கலாம். வாழைப்பூ வடை போடுவதற்கு நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பரட்டிட்டு வந்தாச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெயெல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வாழைப்பூ வடையை வந்து நம்ம தட்டி போட்டுக்கலாம் எண்ணெயில். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து வடையை தட்டி நம்ம ஃபுல்லாக எண்ணெயில் போட்டு வந்துடலாம். ஃபுல்லாக வந்து வடையை நம்ம தட்டி எண்ணெயில் போட்டாச்சு. ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து வாழைப்பூ கோலா உருண்டையும் வடை போட்டிருப்போம். அது வாழைப்பூ வந்து மிக்சியில் அரைச்சி நம்ம போட்டிருப்போம். நம்ம இதை அரைக்காமல் வாழைப்பூ கட் பண்ணி போட்டிருக்கோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வடை ஃபுல்லாக நம்ம வெந்துருச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கோங்க. ரேஷன் கடை துவரம்பருப்பு பயன்படுத்தி ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். எண்ணெய் அதிகமாக எடுக்கவே இல்லை. இந்த வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ இருந்ததுன்னா அதை மறக்காமல் துவரம்பருப்பை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.